காவலன் கையில் எங்கள் விசில் சேரும், திருடங்க கையில் சேர்ந்திருக்காதே. யாரடிச்சாலும் கொண்டாட்ட சத்தமாகும், தப்பு செஞ்ச நெஞ்சே தூங்க விடாதே. திரையால வந்தவனின் நடை மாறுது, அடி தாங்கும் மக்களுக்கு குடையாகுது. விசில் கேட்டே வந்தவனின் கதைதான் இது, தமிழ்நாடே விசில் அடிக்க ரெடி ஆகுது. தமிழ் ஓங்காமலே விழி தூங்காதடா, இந்த வேங்கை பின் வாங்காதடா. எத்தனை மன்னனை ஒத்திக்க வச்சவன்டா நான், தன்னந்தனி ஆளு நீ ஏளனமா பாரு. கொஞ்சம் நகர்ந்தேன்னா இங்க 8 கோடி பேரு, மிரள போது ஸ்டேட்டு எங்க விசிலு சத்தம் கேட்டு. நல்லவங்க வாழ நீங்க விசிலு கடி ஓட்ட. ஆமாங்க, எல்லாரும் ஏப்ரல் 23ஆம் தேதி அப்படி ஜம்முன்னு கிளம்பி ஓட்டர் ஐடியை எடுத்துட்டு போய் கியூவில் நின்று முதல் ஆளா போடுங்க விசிலுக்கு ஓட்ட அப்படின்னு அண்ணன் சொன்னாருங்க. ஆனால் இன்னைக்கு அந்த அண்ணன் போய் நிற்கிறாருங்க காரைக்குடியில். அந்த வெயில்லையும் வேர்த்து விறுவிறுத்து வண்டியை ரோடு ஷோ, அதாவது சைக்கிளில் ரோடு ஷோ போயிட்டு டைம் ஆகிடுச்சிங்க. அதனால் 3 மணிக்கு மேலே ஆனால் கேஸ் ஆகிடுமா. அதனால் அண்ணன் அப்படியே மக்களை பார்த்துட்டு அவர் முகத்தை பார்த்தாலே எங்களுக்கு போதுங்க, அது அவருக்கு புரிஞ்சா போதுங்க. கீழெல்லாம் தடுக்கி கீழே விழுந்து அண்ணனுக்கு ஒன்றுன்னா கோடிக்கணக்கான பேர் அழுவோங்க. அதனால் அண்ணா ரோடு சொல்லலாம் வேணாண்ணா, ப்ளீஸ்ண்ணா, உங்கள் தங்கச்சிண்ணா, நான் மட்டும் இல்லைண்ணா, எல்லாரும் கேட்டுக்கிறோண்ணா. ஆமாம், நான் தமிழக வெற்றி கழகத்தின் எல்லா குழந்தைகளும் எல்லா தங்கைகளும் எல்லா தாய்மார்களும் எல்லா அண்ணன்மார்களும் உங்களை கேட்டுக்கிறோண்ணா. ப்ளீஸ்ண்ணா அண்ணா, நீங்கள் நல்லா இருக்கணும்ண்ணா. ஆமாம், நான் நேற்று வர தளபதி இன்று முதல் மாறும் விதி, மக்கள் மன்னன் வந்து நின்னா பொறுப்பா, அப்படி நீங்கள் பொறுப்பாக இருக்கணும்ண்ணா. நன்றிண்ணா, நன்றிண்ணா. சுகந்திண்ணா.